ஓம் சரணாகத தீனார்த்த பதித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சனியுடன் சூரியன், சந்திரன், செவ்வாய். இதன் தலைப்பு. பொதுவாக பாவக்கோள்களில் வரக்கூடியவர் சனி பகவான். இதில் சூரியனும் கிட்டத்தட்ட பாதி பாவி பாதி சுபர், செவ்வாய் கிட்டத்தட்ட முக்கால்வாசி பாவி கால்வாசி சுபர், சந்திரனும் பார்த்திங்கன்னா 50-50 ஜாய்ஸில் உள்ளவர் தான். அவர் தேய்பிரையில் இருந்தால் பாவி போலவும் வளர்பிரையில் இருந்தால் சுபர் போலவும் செயல்படும். சனி பகவானோடு இந்த 3 கிரகங்கள் கூட்டாக இணைந்தாலும் சரி, தனித்தனியாக இணைஞ்சிருந்தாலும் சரி, இது பூராமே சங்கடம் மிகு ஜாதகங்கள் தான். சனியோடு சேரக்கூடாதவர்கள் தான் இவங்க 3 பேர். இவங்க 3 பேரையும் சுத்தமாக சனிக்கு பிடிக்காது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மூவரின் லக்னங்களான கடகம், சிம்மம், மேசம், விருச்சிகம், இந்த 4 லக்னங்களுக்குமே சனி அவயோகியாக தான் செயல்படக்கூடியவர். இதில் கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி பகவான் நேரடியாக எதிரி வேலையை செய்யக்கூடியவருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். மேச லக்னத்துக்கு தொழில் ஸ்தானம், லாபஸ்தானம்னு 2 வேலைகளை கொடுக்குறவராகவே இருந்தாலும் கூட லக்கணத்திலே நீச்சமடையும் விதி உடையவருங்கிறதுனால இவங்களுக்கு தொழிலாளர் குடைச்சல், தொழிலாளர்களால் குடைச்சல், லாபத்தினால குடைச்சல், லாப மேன்மையினால் குடைச்சல், ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களால் குடைச்சல்ங்கிற மாதிரி குடைச்சல் கொடுக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா அவர் ஒரு பகை வீடுங்கிற அடிப்படையில் 3-4 உடையவராக செயல்பட்டு நண்பர்களால் சிக்கல்களை தரக்கூடியது, ஒப்பந்தங்களால் சிக்கல்களை தரக்கூடியது, ரகசிய நடவடிக்கைகளால் சிக்கலை தரக்கூடியது, வீடு கட்டும்போது சிக்கலை தரக்கூடியதுங்கிற அமைப்பை தான் கொடுப்பார். ஆக கிரகங்களின் இணைவுகளில் சேரக்கூடாத கிரக இணைவுகளில் தான் இவங்க 3 பேரும் சனியோடு வராங்க. இதில் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் சனியோடு இணைஞ்சிருந்தால் எந்த மாதிரி நெகட்டிவ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூரியன் சனி இணைவு, இது விரும்பத்தக்க இணைவே இல்லை. இவங்க 2 பேரும் இணைஞ்சிருந்தாலே அந்த வீட்டில் அந்த ஜாதகருக்கு அப்பா மகன் உறவுங்கிறது ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படும். தகப்பனோடு இணக்கமாக போகவே முடியாத சூழ்நிலை உருவாகும். அரசு அதிகாரிகளோடு இணக்கமாக போக முடியாது. ஒரு அரசு வேலை பார்க்குற சூழ்நிலை ஏற்பட்டால் நிம்மதியாக அந்த வேலையை பார்க்க முடியாதுங்கிற மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி விடுவார். மற்றும் மாமனார் வகை உறவுகள், அதிகாரத்தில் இருக்கவங்க கூடிய பகை, சம்பாத்திய வலிமையில் சிக்கல் வரக்கூடியது, ஆத்ம சுத்தி இல்லாத நிலை ஏற்படுறது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை குறைபாடுகளை ஏற்படுத்துவது, அடிக்கடி உடல் நலிவு, மன வருத்தம், சம்பாதிப்பதில் தடைகள், ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வாழ்க்கையில் நகர்ந்து போக முடியாத சூழ்நிலைகள், தகப்பனுடைய சொத்துக்களை அனுபவிக்கிறதுல இடைஞ்சல், தகப்பனாதி வர்க்கத்தோடு மிக பெரும் சிக்கல் போன்றவை ஏற்படும். 2 இணையறதுல முதல்ல இணைவுகள்ங்கிறத பற்றி நம்ம வாசகர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சால் மட்டும்தான் இணைவு, அது இல்லைன்னா இல்லை. இது ஒரு பாயிண்ட்டு. 2வது, இது ஒரு பாவ வீடில் இந்த இணைவு இருந்ததுன்னா ரொம்பவுமே மோசமாக இருக்கும். பாவ வீடுகளில் சூரியனும் சனியும் இணைகிறாங்க. இப்போ மேசத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க, கும்பத்தில் இணைஞ்சிருக்காங்க, மகரத்தில் இணைஞ்சிருக்காங்க, விருச்சிகத்தில் இணைஞ்சிருக்காங்கன்னா ரொம்பவுமே மோசமாக இருக்கும். சிம்மத்தில் இணைஞ்சிருந்தாலும் தான். அதுவே இயற்கை சுபர்கள் வீடுகளில் இணைஞ்சிருக்கும் போது அதோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லாமல் போகாது, பட் ஓரளவுக்கு தாங்கக்கூடிய அளவில் இருக்கும். அதுலேயும் குரு சுக்கிரனுடைய வீடுகளில் இவங்க இணைவுங்கும் போது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகளில் வந்துடும். குறிப்பாக குருவோட வீட்டில் இணைவுங்கிறது பெரிய நெகட்டிவாக கொடுக்காது, சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கும். சந்திரனோட சனி கேட்கவே வேண்டாம். இது புணர்வு தோஷம். இவங்க ஒருத்தர் பார்த்துக்கிற போது இந்த தோஷம் வேலை செய்யும். இணையும் போது ரொம்பவுமே மோசமாக இருக்கும். மன வருத்தம், திருமண வாழ்க்கை சிக்கல்கள், தாயாதி வர்க்கத்தோடு கடும் பகை. சூரியன் சேர்ந்தால் தகப்பனாதி வர்க்கத்தோடு பகை, சந்திரன் சேர்ந்துட்டால் தாயாதி வர்க்கத்தோடு கடும் பகை ஏற்படுவது, தாய்க்கு இளமையிலேயே பெரும் சிக்கல்கள் உருவாவது, தாயாரின் வாழ்க்கை பாதிக்கப்படுறது, ஜாதகரின் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுறது, தாம்பத்திய வாழ்க்கை சிக்கல்கள் உருவாகிறது, மனக்குழப்பங்கள் ஏற்படுவது, பிரயாணத்தின் போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறது, விபத்து கண்டங்கள் உருவாகிறது, நீரில் மூழ்கி உயிரை விடும் விதிகள் ஏற்படுவது, தண்ணீராலேயே பிரச்சனை ஏற்படுறது, ஃபுட் பாய்சன் அடிக்கடி ஏற்படுறது. குறிப்பாக மனச்சிதைவை தான் புணர்வு தோஷம் ரொம்ப அதிகமாக கொடுக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடுகளை ஏற்படுத்தி நிரந்தர பிரிவை உருவாக்கும் தன்மைகள், நீண்ட காலம் மாங்கல்ய பலம் இல்லாமலே வாழ வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்குறது எல்லாமே இந்த புணர்வு தோஷத்தினுடைய அமைப்பு. சந்திரன் ரொம்ப வேகமான கிரகம், சனி ரொம்ப மெதுவான கிரகம். இது 2 இணையும் போது பார்த்திங்கன்னா ஜாதகரின் மனம் என்ன ஓட்டங்கள்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உடம்பு ஒத்துழைக்காது. இதனாலேயே பார்த்திங்கன்னா முரண்பாடான விஷயங்கள் ஜாதகருக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும்.
ஸோ சந்திரன் சனி சேர்க்கைங்கிறதும் ஜாதகத்தில் இல்லாமல் இருப்பது நன்று. ஒரு நல்ல ஜாதகம், ஒரு யோக ஜாதகம், எந்த விதத்துலையும் கெடுதல் இல்லாத ஜாதகம்னாலே இந்த மாதிரி கிரக இணைவுகள்லாம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது போய் இயற்கை சுப வீடுகளில் இருக்கும், கொஞ்சம் டிகிரி வயசில் தள்ளி இருக்கும், இல்லைன்னா நடுவில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு சுப கிரகங்கள் இருக்கும். சூரியன் சனி இணைவையே பார்த்திங்கன்னா குருவின் பார்வை எங்கேயாவது இருந்து சாந்தப்படுத்திட்டாலும் அல்லது குரு நடுவில் போய் உட்கார்ந்துட்டாருனாலும் அது பிரச்சனைக்குரியதாக இருக்காது. அதே மாதிரி தான் சந்திரன் சனி இணைவை எங்கேயாவது இருந்து குரு பார்த்துட்டாருனாலோ குருவின் பார்வை கிடைச்சிடுறது, பட் குரு நடுவில் இருந்துடுற போது அதனுடைய தாக்கத்தின் அளவுகள் ரொம்ப குறைஞ்சு போயிடும். அது இல்லாத நிலையில் இவங்க 2 பேரோட இணைவு ரொம்பவுமே ஒரு மோசமான விளைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். இது தோஷங்கள் அடிப்படையிலையும் வரும். சூரியன் சனி இணைவு தோஷத்தில் வராது, சந்திரன் சனி இணைவு தோஷத்திலே வரும். புணர்வு தோஷங்கிற ஒரு கடுமையான திருமண பந்தத்தை கெடுக்கக்கூடிய ஒரு தோஷமாகவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இணைவும் இருக்கக்கூடாது. இதுலேயும் விதிவிலக்கு நான் சொன்னது மாதிரி தான். இயற்கை சுபர்கள் வீட்டில் இருந்துட்டால் கொஞ்சம் மட்டுப்படும். இயற்கை சுபகிரகங்களில் முதன்மையான குரு நடுவில் உட்காந்துட்டாருன்னா பிரச்சனை வெகுவாக குறையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை விடுத்து பாவ வீடுகளில் இந்த இணைவு இருந்ததுன்னா ரொம்பவுமே மோசமாக இருக்கும். இப்போ கும்பத்தில் சனியும் சந்திரன் இணைவு கடுமையான புணர்வு தோஷம், மகரத்தில் இணைவு புணர்வு தோஷம், மேசத்தில் இணைவு கடுமையான புணர்வு தோஷம், விருச்சிகத்தில் இணைவு கடுமையான புணர்வு தோஷம். இதுக்கு நடுவில் குரு இருக்கார், குரு பார்க்குறார், ஓகே பரவாயில்ல சமாளிக்கலாம். அதுவே தனுசு வீட்டில் குருவும் சந்திரனும் இணைவு புணர்வு தோஷம்தான், ஆனால் கூடவே குரு இருக்கார், இல்லை குரு பார்க்குறார். இப்போ இந்த தோஷம் பெருமளவு வேலை செய்யாது. இந்த மாதிரியான விதிவிலக்குகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சனி செவ்வாய் இவங்க சேரவே கூடாதுங்க. எப்பேற்பட்ட அதாவது எதிரிக்கு கூட இந்த துன்பம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆளுக தான் இவங்க 2 பேருமே யுத்த கிரகங்கள். பரஸ்பரம் இவங்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனியோட வீட்டில் உச்ச பவரையும் சனி செவ்வாயோட வீட்டில் நீச்ச பவரையும் பெறவருங்கிறதுனால ஒன்றுக்கொன்று கடும் பகையும் எதிர்ப்புத்தன்மையும் கொண்ட கிரகங்களில் இவங்க 2 பேரும் வந்துடுவாங்க. சனி செவ்வாய் செயற்கை இருந்து அவங்களோட தசை நடக்கிறதுனால உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். விபத்துகள், கண்டங்கள், அசிங்கம், அவமானம், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, வில்லங்கம், சடுதியில் உயிர் பிரிவது, உடல் உறுப்புகள் வெட்டி எடுப்பது, தவறான மருத்துவ சிகிச்சை, தவறான தொடர்புகள், களவு போகுதல், விபத்தில் சிக்கிடுறது, பெரும் இழப்புகளை வாழ்க்கையில் சந்திக்கிறது, உயிர் உறவுகளை இழந்து தவிக்கிறதுன்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். இவங்க 2 பேர் இணையாமல் இருக்கிறது ஒரு நல்ல ஜாதகத்திற்கு அழகு. அப்படி மீறி இணைஞ்சிருந்தாங்கன்னா நான் மேற்கூறிய விதிகளின்படி சுப வீடுகளில் இணைஞ்சிருக்கலாம், வேறு சுபர்கள் தொடர்பு இருக்கலாம். அப்போ தான் ஜாதகரால் ஓரளவுக்காவது சமாளிக்க முடியும். ஒரு விருச்சிக லக்ன ஜாதகத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கு. விருச்சிக லக்ன ஜாதகம் 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கு. செவ்வாய் திசை நடந்து சனி புத்தி வரப்போதுக்கு முன்னாடி அவர் ஒரு குரு புத்தி அந்த ரேஞ்சில் ஜாதகம் பார்க்குறாங்க. சனி புத்தி அடுத்தது வருது, விருச்சிக லக்னம் 8ல் சேர்ந்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிகமாக வண்டி வாகனம் போக்குவரத்தில் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அவங்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. அதே செவ்வாய் திசை சனி புத்தியில் சகோதரனும் இவரும் சேர்ந்து பைக்கில் போகிறாங்க. பெரிய ஆக்சிடெண்ட்டு, இரவு நேரத்தில் பிரயாணம் பண்ணி பெரிய ஆக்சிடெண்ட்டு. சகோதரன் ஸ்பாட்லேயே அவுட். இவருக்கு இடுப்புக்கு கீழே எல்லா பகுதியும் கெட்டுப்போச்சு, ரிப்பேர். அடித்த அடியில் தண்டுவடம் பாதிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் சக்கர நாற்காலியில் தான் வாழ்க்கைங்கிற மாதிரி பொழைச்சிருக்கு. இதுக்கு பொழைக்கிறது ஒன்று தான், செத்து போகிறதும் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளெல்லாம் ஏற்படுத்திடும். ரொம்ப ரொம்ப கவனமாக இல்லைன்னா இந்த மாதிரி விளைவுகளை எல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது வந்துடும். நார்மலாகவே செவ்வாய் திசை சனி புத்தி, சனி திசை செவ்வாய் புத்தி நல்ல பலனை தரக்கூடியது அல்ல. இவங்க 2 பேரும் உங்கள் ஜாதகத்துலலாம் இணைஞ்சிருக்காங்கன்னா நீங்கள் அந்த தசை காலங்கள்லாம் நடப்பில் இருந்ததுன்னா மிக 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 எச்சரிக்கையுடன் கவனத்துடன் கடக்க வேண்டியது அவசியம். புரிஞ்சிச்சிங்களா? சனி பகவான் இந்த 3 பேரோடையும் சேராத ஜாதகங்கள் நல்ல ஜாதகங்கள். அவங்களுக்கு லைஃப்பில் திடுக்கிடும் திருப்பங்களே பெருசாக ஒன்றும் இருக்காது. அது லைஃப் அது பாட்டுக்கு போயிடும். இவங்க 3 பேருமே சுத்தமாக சனிக்கு பிடிக்காது. இந்த 3 பேருக்கும் சனியையும் சுத்தமாக பிடிக்கும். ஸோ ஒரு நல்ல ஜாதகம் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில் இவர்களின் இணைவு குற்றமாகிறது. சூரியன் சனி இணைவு, சூரியன் சந்திரன் இணைவு, சந்திரன் சனி இணைவு, சந்திரன் செவ்வாய் இணைவு குற்றமாகிறது. இந்த குற்றத்திற்கான நிவர்த்தி பார்த்திங்கன்னா இயற்கை சுபர் வீடுகளில் இவங்க இணைஞ்சிருக்கணும். இன்னொரு சுபகிரகத்தின் தொடர்பு கண்டிப்பாக வரணும். அதுவும் குறிப்பாக குருவோட தொடர்பு வந்துருச்சுன்னா சிக்கல் வெகுவாக குறையும். அது இல்லாத நிலையில் இந்த கிரக இணைவுகள் இருக்குன்னா நீங்கள் விழிப்புணர்வுடன் கவனத்துடன் கடமையாற்ற வேண்டியது அவசியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்த அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.